திடீர் ரசம், திடீர் குழம்பு, அந்த மாதிரி தொடர்ந்து சொற்பொழிவு வந்துட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு ஆள் நடுவில் வந்திருப்பது உங்களுக்கெல்லாம் ஒரு வியப்பாக சில பேருக்கு இருக்கும். எனக்கு தெரிந்தவர்களுக்கு ஓகே. ஏன்னா நான் இந்த பகுதிக்கு புதிது அல்ல. கிட்டத்தட்ட 7வது படிக்கும்போது திருச்சியிலேருந்து அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போ 7வது பாதியிலேயே சென்னைக்கு வந்து இந்த சைதாப்பேட்டையில் கூத்தாட பிள்ளையார் கோயில் தெருவில் அங்கே தான் முதல்ல நாங்கள் குடியேறினோம். அப்பத்துலேருந்து எனக்கும் காரணீஸ்வரருக்கும் ரொம்ப தொடர்பு. ஆக கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கிற வரையிலும் இங்கே தான் என்னுடைய 95 வரையிலும் அடியேன் இங்கு தான் தொடர்ந்து ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் காரணீஸ்வரர் கோயில்தான் ஒரு மூல ஆதாரமாக இருந்து விளங்கியது. 2 கோயில், ஒன்று ஒரு அப்பா கோயில், இன்னொன்று பிள்ளை கோயில், சுப்பிரமணிய சுவாமி கோயில், அதுக்கப்புறம் இந்த கோயில். தொடர்ந்து என்னுடைய ஒரு தவப்பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, சாயந்தரம் வந்த உடனேயே சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் போய் அங்கே ஒரு ஆஜர் பண்ணி பெருமானை சுற்றி வணங்கி, அங்கே கல்வெட்டில் பதியங்கள் திருப்புகழ் எல்லாம் இருக்கும், அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து மறுவேலை. இப்படி பல காலம் காரணீஸ்வரர் கோயில்லையும் சுப்பிரமணிய சுவாமி கோயில்லையும் இருந்தவர். அந்த தொடர்பு ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி அவர் கூப்பிட்ருக்கார். அடியேன் பெங்களூருக்கு போய் அங்கே பெரியபுராண தொடர் சொற்பொழிவு அங்கே ஆரம்பித்தேன், கர்நாடக மாநிலத்தில். 95 எனக்கு முடித்து 96 இங்கே தான் என்னுடைய வேலை இங்கே தான் கிடச்சிது. பட் போஸ்டிங் என்ன பண்ணிட்டாங்க, நார்த்தில் எங்கேயாவது போகிறீங்களான்னாங்க. அங்கெல்லாம் போக முடியாதுங்க, பெங்களூர் தான் ஒன்று தான் இருக்குது போஸ்டிங். அப்போ வீட்டில் கேட்டப்போ, பெங்களூரா, என்னடா அது பெங்களூர்லாம் போகாதுன்னு. எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அம்மா சொன்னாங்க, பெங்களூர்லாம் போகக்கூடாது, நீ மெட்ராஸில் தான் இங்கே தான் இருக்கணும்னு. இல்லைம்மா, போயிட்டு வந்துடலான்னு. இந்த போயிட்டு வந்துடலான்னு சொல்லி போனது இப்போ பெங்களூர் வாசியாகவே ஆகிட்டு 30 வருஷமாக நான் பெங்களூர்லேயே இருக்கு. அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு இந்த தொடர்பு நடராஜ சபையில் தான் முதல்ல என்னுடைய +2 10வது முடித்ததுக்கப்புறம் முதல் சொற்பொழிவு அப்பா வந்து ஒரு வரவேற்புற மாதிரி ஒன்று பேசுகிறா. அப்போ தான் 10வது படிச்சுட்டு இருந்தேன். வரவேற்புற மாதிரி ஒன்று பேசு அப்படின்னாரு. அவன் சரின்னு சொல்லிவிட்டு நடராஜர் சபையில் 15வது வயதில் நான் என்னுடைய சொற்பொழிவாக அப்போ தான் அங்கே நடராஜ சபையில் தான் தொடங்கினேன். அதனால் நடராஜ சபை அது அங்கே தொடங்கின சொற்பொழிவு. அதுக்கப்புறம் ஜோதி ஐயா அவங்க விடமாட்டேன்ட்டார். கிருத்திகை சொற்பொழிவு, அந்த சொற்பொழிவு, இந்த சொற்பொழிவு, அப்படி இப்படின்னு போட்டு நடராஜ சபையில் பல காலம் இருந்தோம். பெங்களூர் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே போட்ட விதை பெங்களூர் போனதுக்கப்புறம் என்னால் அங்கே சும்மா உட்காந்துருக்க முடியல. இங்கே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே ஒரு திருக்கூட்டத்தோடு இருந்து அங்கே அப்படியே பழகியாச்சு. அப்போ தான் பெங்களூரில் அல்சூரில் ஒரு முருகர் கோயில், ரொம்ப அற்புதமான கோயில். நீங்கள் பெங்களூர் போனால் அல்சூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் ஒடுக்குத்தூர் மகான் சமாதி என்று சொல்லக்கூடிய கோயில். பாலதண்டாயுதபாணி சுவாமிகள் அங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. வாரியார் சுவாமிகள் தான் அதற்கு கும்பாபிஷேகம் செய்து அதை நிறுவினார். அந்த கோயிலுடைய தொடர்பு கிடைச்சி அந்த கோயிலில் போய் அந்த தர்மகர்த்தா வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு தேடி பிடிச்சி அவர் ஒரு ஜவுளி கடை வச்சுருந்தார். அவரை போய் சாயந்தரம் அவர் அந்த ஜவுளி கடையில் போய் பார்த்து, ஐயா நான் ஒரு செய்தி அப்படின்னு. என்னன்னாரு, எனக்கு இந்த கோயிலில் பெரிய புராண சொற்பொழிவு தொடங்கலான் இருக்கேன், கொஞ்சம் இடம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். பெரிய புராண சொற்பொழிவு நீங்கள் செய்வீங்க, வர்றது யார் வருவான்னார். 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க வர்றதுக்கு. அதனால் நீங்கள் அங்கே போய் நீங்கள் செய்கிறது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லைங்க, யாரும் வரமாட்டாங்கன்னு. முதல்ல எடுத்தோடனே இவர் இப்படி சொன்னோடனே எனக்கு, இல்லை நீங்கள் இடம் மட்டும் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த கோயிலில் முருகர் சன்னதியில் இடம் கொடுத்தாங்க சொற்பொழிவு செய்கிறது. அடியேன்னு தெரிஞ்ச ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2-3 பேர்
அதுக்கப்புறம் இது தொடர்பாக ஏதாவது ஒரு சபை இருக்கணும் அங்கே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தப்ப தமிழ்ச்சங்க தொடர்பு கிடச்சிது. அந்த ஒடுக்குத்தூர் சுவாமி கோயில் பக்கத்துலேயே தமிழ்ச்சங்கம். அந்த தமிழ்ச்சங்கத்தில் வந்து போய் கேட்டப்ப இது மாதிரி மாணிக்கவாசகர் அரமனைன்னு ஒன்று இருக்குது. அரண்மனையா அப்படின்னு. அரண்மனை இல்லைங்க, அரமனை, வல்லினர அது. ஓ அரமனையா? ஆமாம். அங்கே வந்து இது மாதிரி ஒரு சீனிவாசன் ஒருத்தர் இருக்கிறார், ஆடிட்டர், ரிட்டையர் ஆடிட்டர். அவர் வந்து திருவாசகன்னா ஒரு உயிர், அவங்களுக்கு 100 வருஷத்துக்கு பழமையான சபைன்னார். அப்பா இது போதுமே அப்படின்னு சொல்லி டைரெக்டாக அங்கே போய் அந்த மாணிக்கவாச அரண்மனையில் போய் சந்தித்தப்ப அங்கே ஒரு சின்ன ஒரு கூட்டம், ஏற்கனவே 100 ஆண்டுகள் பழமையை கேட்டிங்கன்னு சொன்னால் மறைமலை அடிகள் அங்கே வந்திருக்கார். மறைமலை அடிகள் அங்கே வந்து செஞ்சிருக்கார். குன்றக்குடி அடிகளார் அங்கே வந்து சொற்பொழிவு செஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட சபை, பழமையான சபை. அந்த சபையினுடைய தொடர்பு கிடைத்து அந்த சபையில் இருக்கிறவங்ககிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி. அப்படியா, என்ன இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நாங்கள் இதுக்காக செய்ய மாட்டோமா, நாங்கள் வரோங்க, நாங்கள் தான் உங்கள் மாணவர்னு சொல்லி 4 மாணவர்களோடு 2003ஆம் ஆண்டு அங்கே அந்த ஒடுக்குத்தூர் மடத்தில் சொற்பொழிவு தொடங்கி கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள். இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த சபை 4 பேரில் தொடங்கினது. பெரிய புராண சொற்பொழிவுக்கு எனக்கு கிட்ட 4 பேர் தான் வந்தாங்க. முதல் வகுப்பு 4, 2வது வகுப்பு 8, 16, 32, 64 இப்படின்னு கூடி இன்றைக்கி கிட்டத்தட்ட 500 மாணவர்கள், 500 அடியார்கள். இது மட்டும் இல்லை, தொடங்கின 3வது ஆண்டிலேயே உழவாரப்பணி அங்கே ஆரம்பித்தோம். பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களிலே உழவாரப்பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்ட அரசு உழவார திருப்பணி கூட்டம் என்பது 2005 தொடங்கணும். இன்றைக்கி 2005 தொடங்கி அடியேன் அதில் தலைவர் பொறுப்பு நான் தான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு, தொடங்கினால் தானே ஏற்றுக்கிட்டாங்க. ஆக அந்த தலைவர் பொறுப்பில் இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் 500க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் இதுவரையிலும் இதுவும் இன்னும் நடந்துகிட்ருக்கு. 500க்கும் மேற்பட்ட சிவன் கோயில், பாழடைந்த கோயில்கள், நல்லா இருக்கிற கோயிலெலாம் கிடையாது. எந்த அந்த கோலாராக இருந்தாலும் சரி, ஒஸ்கோட்டையாக இருந்தாலும் சரி, தும்கூராக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டர் ரேடியஸில் காலையில் பஸ் எடுப்போம். அந்த பஸ் எடுத்தால் அந்த பஸ்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 30-40 பேர் அந்த பஸ்ஸில் ஆஜராகிடுவாங்க. அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே உழவாரப்பணி காலையிலேருந்து சாயந்தரம். காலையில் நீங்கள் போகிறப்ப இருக்கக்கூடிய கோயில் நிலை என்னன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். யாருக்கிட்டையும் நாங்கள் எந்த வேலையும் சொல்கிறது கிடையாது. நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் வந்து பூசுங்க, நீங்கள் பெயிண்ட் அடிங்க, நீங்கள் கழுவுங்க. போய் அப்படியே இறங்குவோம். சாயந்தரம் வரும்போது பட்டா பல மின்னுவார் சுவாமி. அப்படி ஒரு கைவந்த ஒரு கலையோடு அந்த அந்த ஒரு உழவாரப்பணி இன்னும் சிறப்பாக பெங்களூரிலே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இவையெல்லாம் காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, காரணேஸ்வரர் கோயிலும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் பெருமையை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. காரணேஸ்வரர் கோயிலும் நம்முடைய சுப்பிரமணிய சுவாமியும் நடராஜரும் அவர்கள் இணைத்து இங்கே போட்ட அந்த விதை நாங்கள் பெங்களூரிலே செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது ஒரு பெரும் பேராக. இங்கே வந்து உட்கார்ந்தவுடனே நான் என்ன பேசணுன்றதை மறந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இறைவன் திருவருள் உள்ளேருந்து உணர்தலும் என்பதாக அந்த ஒரு நிலையில் தொடர்ந்து அப்பா பேசிட்டு வர சொற்பொழிவு அந்த ஒரு கண்டினியூட்டியை வந்து பிரேக் பண்ணாமல், நடுவில் ஒரு கேப்பு, ஒரு இன்டர்வல் மாதிரி வேறு ஒரு சப்ஜெக்டு, லைட்டான சப்ஜெக்டு, தெளிவான சப்ஜெக்டாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் பேசிடலாம் அப்படிங்கிறது தான் அப்பாட்டையும் சொன்னேன். அப்பா சரி அப்படின்ட்டார். அந்த வகையில் பெரிய புராணம் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக பெரிய புராணம் முழுக்க பெரிய புராணத்தை எழுத்தெண்ணி படிக்கிறதுன்னு சொன்ன. பெரிய புராணம் மட்டும் இல்லை, பெரிய புராணத்தில் எந்தெந்த இடத்திலே நாயன்மார்கள் அருளி செய்கின்ற பதிகங்கள் வருகின்றதோ அந்த பதிகத்துக்கும் விளக்கம். திருஞான சம்பந்தர்னு சொன்னால் திருஞான சம்பந்தர் திருமருகள் போய் ஒரு பதிகம் பாடினார்னு சொன்னால் அந்த பதிகத்தை முழுக்க பாடி அந்த பதிகத்தினுடைய விளக்கத்தை அங்கேயே பார்த்துருவோம். ஆகையினால்தான் அந்த ஒரு 19 ஆண்டுகள் நீங்கள் எல்லா சபையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பவானியில் இருக்கக்கூடிய திருக்கூட்டம்
அவங்க பெங்களூர்னு சொன்னாலே தனி சிறப்பு உடைய ஒரு திருக்கூட்டம். ஒன்று பெரிய புராண வகுப்பு, ரெண்டாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா அவ்வளோ சிறப்பாக அங்கே நடைபெறும். நாட்டியம், அத்தனை பெண் குழந்தைகள், திருவம்பாவைக்குன்னே ஒரு நாட்டியம் நடத்தணும். அது உலக அளவில் சிறப்பாக எல்லாரும் போற்றக்கூடிய அளவிற்கு குழந்தைகள் அத்தனையும் சேர்ந்து நடத்திய அந்த நாடகம். இப்படி பெரிய புராணம் என்று சொல்லுகின்ற அந்த பெரிய புராணத்தில் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அமைத்திருக்கின்ற அந்த செய்திகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு சில நுட்பங்கள், அவர் இந்த வரலாற்றிலே சில நுட்பங்களை மட்டும், ஒரு 2 வரலாறு, அந்த வரலாற்றினுடைய நுட்பம் அது மட்டும் இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக அமைத்து ஐயா 8:25க்கு நம்ம முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கார். மணிலையும் கவனமாக இருக்கணும், மணிலையும் கவனமாக இருக்கணும். தருமபுர ஐயா சொல்லுவார். தருமபுர ஐயா அவருங்க இங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக, இந்த சைதாப்பேட்டைன்னு சொன்னால் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மா தருமபுரத்தாருடைய ஒரு ஸ்டூடெண்ட், அங்கே தான் தேவாரம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் யார்கிட்ட அதை சொல்கிறது, எங்களை உட்கார வச்சு தான் பாடிட்டு இருப்பாங்க. அம்மா என்னம்மா விடுமான்னு, இல்லை சொல்லியிருக்காருடா நாங்கள் பாடுவோம் நீ கேளுன்னுவாங்க. அவங்க அப்படி பாடி பாடி கேட்டு எங்களுக்கு மனப்பாடான பாட்டு எத்தனையோ பாடல்கள் எங்களுக்கு மனப்பாடாச்சு. நகைக்கடையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன சின்ன நகைக்கடையெல்லாம் ஒரு கல் வச்சுருப்பார். அந்த கல் உரைகள் அப்படின்னு பேர். அது உரைகள். எதுக்கு இந்த உரைகள்னு சொன்னால், யாராவது தங்கத்தை அடமானம் வைக்கிறதோ இல்லை தங்கத்தை கொடுக்குறாங்க விற்கிறதுக்கோ வந்தால் அந்த கல்லில் தேய்ச்சி பார்ப்பார். தேய்க்கும்போது அதனுடைய மாற்று தெரிஞ்சிடும், இது ஒரிஜினல் தங்கமா இல்லை டூப்ளிகேட்டான. அதுக்கு அந்த கல் வச்சு அதை பயன்படுத்துவார். முதல்ல அந்த கல் அந்த நகைக்கடைக்குள்ளே வரும்போது அந்த கல்லினுடைய ஸ்டேட்டஸ் நிலை எப்படின்னா, அது ஒரு கல், அவ்வளோதான். எல்லா கல்லும் போல் அது ஒரு கல். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், வர்றவங்க கிட்ட நகையை வாங்கி தேய்க்கிற தேய் இருக்கு பாருங்க, அவன் கொண்டு வரவன் பக்கு பக்கு பக்குங்கும். கொண்டு வர தங்கத்தில் பாதி மோதிரத்தில் கல்லுலேயே போயிடுமோ அந்த அளவுக்கு தேய் சார் போதும் சார் தேய்ச்சது, அதுதான் தங்கன்னு தெரிஞ்சிச்சு, திருப்பி ஏயா தேய்க்கிற. அப்போ என்ன பண்ணுவார், இது வெறும் கல் தான், ஆனால் கொஞ்சம் அப்படி தேய்ச்சோன்னா அந்த தங்கம் அதில் அப்படியே சரன்னு ஏறும். ஏறின உடனே என்ன பண்ணுவார், முதல்ல கல் வந்தப்போ அப்படி தூக்கி போட்டு இங்கே வெளியில் கிடக்கும். கடையை பூட்டிட்டு போகும்போது அந்த கல்லை கல்லாப்பட்டியில் தூக்கி போடுவார். கொஞ்சம் அப்படி தங்கம் இருக்கு, கல்லாப்பட்டியில் போய் பூட்டிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த கல்லை தேய்ச்சி வச்சா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த தங்கத்தை எல்லாம் தேய்ச்சி இருந்ததில் அந்த தங்கத்தில் அப்படியே முழா மாதிரி ஆகி அதுவே ஒரு தங்கம் மாதிரி ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருந்த கல், கல்லாப்பெட்டிக்குள்ளே போன கல், இப்போ தங்க நகைகள்லாம் எங்கே வைக்கிறாரோ அந்த நகைகளை எங்கே பத்திரப்படுத்தி வைக்கிறாரோ அந்த இடத்துல இந்த கல்லை வைக்கணும். அந்த கல்லை எடுத்து அங்கே வச்சு அதை பத்திரப்படுத்துவார். அதுபோல் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் திருக்கூட்டத்திலே, தங்கமாக இருக்கக்கூடிய அடியார்கள் திருக்கூட்டத்திலே வெறும் கல்லாக இருக்கக்கூடிய ஒருவர் சேர்ந்தால், அடியார்களோடு உரசி எப்படி ஒரு உரை கல்லானது அடியார்களோடு சேருகின்ற பொழுது அடியார்களுடைய பண்பும் நம்மிடத்திலே அடியார் இல்லாதவரையும் அடியார் ஆக்குகின்ற ஒரு தனிச்சிறப்பு அடியார்கள் திருக்கூட்டம். அதனால்தான் அடியார்கள் திருக்கூட்டத்தில் போய் ஏன் சேரு அப்படின்னு சொன்னால், சிந்தனை நமக்கு ஒருமுகப்பாகும். ஒருபடு சிந்தையினார் உடன்முறைவின் பயன் பெற்றார் சேக்கிழார். ஒருபடு சிந்தனைன்னா, இப்போ இங்கே வந்துட்டோன்னு சொன்னால் எல்லாருடைய சிந்தனையும் சேக்கிழார் பெருமான் மேலே இருக்கும், பெரிய புராணம் மேலே இருக்கும். இதே நம்ம வேற இடத்துல இருந்தோன்னு சொன்னால் சிந்தை எப்படி இருக்கும், எல்லா பக்கமும் பரந்த சிந்தையாக இருக்கும். ஆகையினால அடியார்கள் திருக்கூட்டத்திலேயும் திருக்கோயிலுக்கும் நாம் செல்லுவது எதற்கு அப்படின்னு சொன்னால், நம்முடைய சிந்தை ஒழுங்குபடும். நம்ம சிந்தை எப்படிப்பட்டதுன்னா திருகு சிந்தைனார்.
பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே என்றார் அப்பர் பெருமான். இந்த சிந்தை திருகி திருகி யோசிக்கும். அப்படிப்பட்ட இந்த சிந்தையை திருத்தி நாடி நிற்கக்கூடிய ஒரு பெரும் சிறப்பு உடைய கூட்டம் அடியார்கள் திருக்கூட்டம். அதனால்தான் அடியார் சிறப்பு என்பது சைவ சமயத்தினுடைய தனி சிறப்புகளிலே ஒன்று அடியார் சிறப்பு. வேறு எந்த சமயத்திற்கும் இந்த அளவிற்கு ஒரு அடியார்களுடைய சிறப்பை கூறிய சமயம் சைவ சமயம் மட்டுமே, வேறு எந்த சமயம் சொல்ல. எந்த அளவிற்கு அடியார்களுடைய பெருமைன்னு சொன்னா, சிவபெருமானையே புறகு அப்படின்னு சொல்லி அடியார்கள்தான், அடியார் வணக்கம்தான் என்பதை காட்டிய ஒரு நெறி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நெறி. திருவாரூரில் உள்ள தேவாசிரிய மண்டபத்துக்கு வரும்பொழுது எல்லா அடியார்களும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அடியார்களை பார்த்து பயந்துட்டு ஓறாரு. அடியார்கள் இப்படி இத்தனை பேர் அடியார்கள், சிவபெருமான் மீது அடியார்கள் செலுத்துகின்ற அன்பு, அந்த அன்பை பார்த்து நடுங்கி ஓரமா அப்படியே போறாரு. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் எஸ்கேப் ஆகிறார் பாருங்க. ஒருத்தர் மூத்த தொண்டர் விரண்மிண்டர்னு ஒருத்தர், அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் எப்படின்னா சும்மா காலேஜில் வந்துட்டு இந்த கரார் பிரின்சிபல்னு இருப்பாங்க, வந்தா அப்படி நட்டுக்குவான் பையன்லாம். அந்த மாதிரி அடியார் திருக்கூட்டத்தினுடைய முதிரும் அன்பின் பெருங்கூட்டம் முரண், அந்த அடியார்களுடைய அடியாருக்கெல்லாம் அடியாராக விளங்கக்கூடிய அடியார். அவர் பார்த்தாலே அப்படியே நடுங்கணும். அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அடியார்கள் திருக்கூட்டம் பேசிட்டு இருக்காங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே நேராக போறாரு. உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் சொன்னாரு, இங்க பாருங்க, அடியார் திருக்கூட்டத்தை வணங்காம ஒருத்தர் போற, எப்பவுமே இருப்பான்ல நல்லது செய்யறதுக்குன்னே நமக்கு, அடியார் திருக்கூட்டத்தை வணங்காம ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு. யார் அது? என்ன உள்ள போனாரே அவர். யார் அவர்? விசாரினார். அங்கேருந்து ஒருத்தர் வந்தான் விசாரிச்சுட்டு. அவர் வேற யாரும் இல்லையா, அவர் பேர் சுந்தரர், சுந்தரமூர்த்தி. அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களை வணங்காமல் போன அவன் பெயர் சுந்தரமூர்த்தியா? நோட் பண்ண இல்லை. எப்படிப்பட்டவர்? இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவரா. இறைவர் திருமணத்தில், அவருடைய திருமணத்தில் ஓலை காட்டி இவன் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அடிமை சாசனத்தை காட்டி இறைவனே ஆட்கொண்டவரா. அவ்வளவு தூரம் அவரு யோ வேற யாராவது இருந்துக்கிட்டவர். ஆனால் அடியார்களை வணங்கினாரா? இறைவனுக்கு வேண்டியவர் சொல்ற, அடியாரை வணங்கினாரா? இல்லை இல்லை. ஆமாம். சேனார் மேரு சிலை வளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேணாது ஏகும் ஊரனுக்கு புறகுனர். அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாரு. என்ன பாஸ் பண்றாருன்னா, அடியார்கள் திருக்கூட்டத்தை வணங்காமல் செல்லுகின்ற இந்த ஊரன் சொல்லி கொண்டு வருகின்ற இந்த ஊரனை சைவ சமயத்திலே விட்டு விலக்கி வைக்கிறோம் அப்படின்னு போட்டு சைன் போட்டு விரண்மிண்டர்னு போட்டு பாஸ் பண்றார். நடுக்கிட்டாங்க எல்லாரும். சுவாமி, நீங்க பாட்டுக்கு புறகுன்னு தள்ளி வச்சுக்கிறீங்க, அவருக்கு ரொம்ப வேண்டியவரா, நீங்க ஆளை பார்த்து கை வைக்கணும். யாருக்கிட்ட மோதுறோம்னா அவன் எப்படி, அவன் பேக்ரவுண்டுன்னு பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு மோதிட்டு திடீர்னு ஒரு 100 பேர் வந்து நின்னான்னு வச்சுங்க, முடியுமா? முடியாது. ஸோ அவனை பற்றி ஆராயணும். இவன் யாரு, இவனுக்கு பின்னாடி யாரு, இவனுக்கு. அப்போ அடுத்ததாக சொன்னாங்க, சுவாமி இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோன்னு. இதான் அவங்க வேலையை. எதை சொன்னாலும் ஒழுங்காக முதல்ல சொல்கிறதே கிடையாது. திருப்பி திருப்பி இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் சொல்லிட்டு இருக்காத. ஜட்மெண்ட் பாஸ் பண்ணதெல்லாம் திருப்பி அமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. என்ன விஷயம்? இல்லை இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா சொல்லியானார். இந்த சிவபெருமான் சொன்னோம் இல்லையா, தடுத்து ஆட்கொண்டார்னு. ஆமாம், அவர் இவரை தோழமையாக, 2 பேரும் தோழமையாக ஏற்றுக்கொண்டானா. அவரும் ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸ். யார்? அவர் உள்ள இருக்கிறவரா? திருவாரூர் பெருமானா? புற்றிட கொண்டாரா? ஆமான்னு. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? இதை சொல்லியிருந்தா நான் ஒழுங்காக
தேவையில்லாமல் திருத்தியில் எழுத வேண்டியதாக இருக்குது. ஒழுங்காக சொல்ல வேண்டியது தானே எனக்கு முன்னாடி. இல்லைங்க, நீங்கள் ரொம்ப கோபமாக இருந்தீங்க, அதான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம் அப்படின்ட்டு. முன்னாடி ஒழுங்காக சொல்லியா அப்படின்னு அதை அடிச்சுட்டு இந்த பேப்பர் கிழிச்சு போடு, திருப்பி எழுதிக்கோ. சேனார் மேரு சிலை வளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேணாது ஏகும் ஊரனுக்கு புறகு, அப்படி தானே சொன்ன, அவரை தானே தள்ளி வைன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா? ஆமாம், ரைட்டு. இப்போ எழுதிக்கோ. சேனார் மேரு சிலை வளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேணாது ஏகும் ஊரனுக்கும் கமா போட்டார். அங்க ஃபுல் ஸ்டாப் இருந்தது முன்னாடி, ஊரனுக்கு பிறகு அப்படின்னு முடிஞ்சு போடுச்சு. இப்போ ஊரனுக்கும் இன்னையா, ஊரனுக்கும் பிராணாம் தன்மை பிறை சூடி பிறைநாகம் அணிந்தார்க்கும் பிறகுன்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மட்டும் நான் இந்த சமயத்தை விட்டு தள்ளி வைக்கல, அடியார் திருக்கூட்டத்தை வணங்காது சென்ற சுந்தரரையும் தள்ளி வைக்கிறேன், இந்த சுந்தரருக்கு தோழன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானையும் சைவ சமயத்தை விட்டு தள்ளி வைக்கிறேன். எந்த சமயத்திலாவது அந்த சைவ சமயத்தினுடைய முதற் கடவுளை தள்ளி வைத்து இந்த சமயத்திலே ஒருத்தர் இருக்க முடியும் என்பதாக சொன்னால் அது அடியாரை போற்றுகின்ற சைவ சமயம் ஒன்றில் மட்டும்தான் முடியும், வேற எங்கேயும் கிடையாது. சரித்திரத்தில் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. வரலாற்று செய்தி எங்கேயாவது உண்டா? ஒரு சமயத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய நான் அந்த சமயத்தினுடைய கடவுள் அவரை தள்ளி வைக்கிற, ஆனால் அந்த சமயத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்தில் எந்த சமயத்தை வேணா எடுங்க, முடியுமா? அதில் அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த அளவுக்கு கொடுத்தது எதனாலன்னா, அப்போ பாருங்க, சிவபெருமானை காட்டிலும் அந்த சிவத்தை வழிபடுகின்ற அடியார்கள் எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறார்கள். பெரிது பெரிது புவனம் பெரிது. அவை பிராட்டியார் அடுக்கிட்டே போறாங்க. தொண்டருள் அடக்கம்னு முடிச்சாங்க. சிவபெருமான் எதுலையா அடக்கம்னாரு? அம்மாக்குள்ள அடக்கமானாரு. அம்மாவுக்கு பயப்படுவார், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அவர் அம்மாவுக்கு தான் அடக்கம். ஆனா அவர் எங்கேயா அடங்குவார்னாரு? அவர் அடங்கக்கூடிய ஒரு இடம் தொண்டருக்குள்ளே அடங்குவார்னு முடிச்சாங்க அவை பிராட்டி. அப்படி அடியார்களுடைய சிறப்பு, அடியார்களுடைய பெருமை காட்டுகின்ற அந்த ஒரு முதல் பாடலில் இருந்து 4286வது பாடல்கள் வரையிலும் தெய்வ சேக்கிழார் பெருமான் அடியார்களுடைய சிறப்பை 12ஆம் திருமுறையாக முத்தாய்ப்பாக வச்சார். 12ஆம் திருமுறை 12 எங்க இருக்கும், கடைசி எங்க நிற்கும் அப்படின்னா முடிமணியில் நிற்கும். அப்படி திருமுறைகளிலே தொடங்கி 1, 2, 3 என்பதாக தொடங்கி 12வது திருமுறையாக உச்சியாக முடிமணியாக திகழக்கூடிய நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தினுடைய சிறப்பு எண்ணிலடங்காத சிறப்பு. ஏன்னா அடியார்களுடைய அந்த புகழையும் அவருடைய சிறப்பையும் 63 நாயன்மார்கள், தனி அடியார்களுடைய வரலாறு, 9 தொகையடியார், மொத்தம் 72. அப்படி பதிவாக்காக வருது. தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் தன்னுடைய வாக்கு அல்ல, அத்தனையும் இறைவனுடைய உள்ளிருந்து உணர்த்துகின்ற அந்த வாக்காக வருகின்றது. அதில் அந்த பெரிய புராணத்தினுடைய அந்த நுட்பம் பாருங்க, எந்த அளவிற்கு அது நுட்பம் சொன்னால், சேக்கிழார் பெருமானுக்கு தெருக்கு தெரு கோயில் வைக்கலாம். தெருக்கு தெரு பிள்ளையார் கோயில் இருக்கிற மாதிரி எல்லா தெருவிலையும் சேக்கிழார் பெருமான் கோயில், சேக்கிழார் பெருமான் கோயில் வணங்கிட்டே இருக்கணும் 24 மணி நேரமும் தெய்வ சேக்கிழார் பெருமான். அந்த அளவிற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த பெரிய புராணத்தினுடைய அந்த அடியார்கள் சிறப்பை பதிவு செய்கிறார். ஒரு பானை சோத்துக்கு எத்தனை சோறு பதம்? ஒரு சோறு பதம். பெரிய புராணம் மொத்தத்துக்கும் இப்ப எடுக்கும்போது 2 சோறா வந்துருச்சு. தில்லை என்று சொல்லக்கூடிய தில்லையில வசிக்கக்கூடிய ஒரு குயவனார் வேட்கோவர் குலத்திலே வந்த ஒரு மிகச்சிறந்த சிவனடியார். அப்படிப்பட்ட அந்த சிவனடியார் இறைவனை நாள்தோறும் வணங்குகின்ற அவருடைய சிறப்பிலே அவருடைய முக்கியமான ஒரு குவாலிட்டி, அவருடைய சிறப்பு என்ன? சிவத்தை வணங்குவதை காட்டிலும் அவருக்குரிய ஒரு முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார்.
என்னது? பொய் கடிந்து அறத்தின் வாழ்தல். எல்லா நெறியிலேயும் நாம் நிற்கும் போது ரெண்டு ரொம்ப முக்கியம். பொய் என்று சொல்லக்கூடிய பொய்யை கடிதல் வேண்டும். முடியுமா? மூச்சுக்கு 300 பொய், எழுந்தா பொய், உட்காந்தா பொய், நின்னா பொய். சக்கரை பொங்கல் சாப்பிட்றோமோ இல்லையோ பொய் வாயில சும்மா நடமாடும். ஆனால் பொய் வளரும் நெஞ்சினர் காணாத காட்சியேன்றாரு தாய்மானவர். பொய் என்று சொல்லக்கூடியது எது எவ்வளவு வரையிலும் ஒன்றை இருக்கோ அது வரையிலும் சிவபெருமானுடைய காட்சி உனக்கு கிடைக்காதுன்னு தாய்மான சாமிகள் எழுதி கொடுக்குறார். ஸோ த ஃபஸ்ட் குவாலிட்டி, ஒரு நெறியில நிற்கிறோம், பக்தி என்ற நெறியில நின்றுக்கிட்டு பொய் பேசக்கூடாது. அந்த பொய் என்று சொல்லக்கூடிய பொய் கடிதல் என்கின்ற அந்த அறத்திலே நின்றாராம் அவர். எப்பொழுதும் இறைவனுடைய அந்த திரு மேனியை வழிபாடு செய்கின்ற பொழுது அவருக்கு அவருடைய கழுத்திலே கவனம் செல்லுமா. அந்த கண்டத்திலே கவனம் செல்லுகின்ற போது அந்த கண்டத்தையே பார்த்து 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 ரசித்து கொண்டிருப்பார். அந்த கண்டம் திருநீல கண்டம். ஆகவே எப்பொழுதும் அந்த கண்டத்தை ரசித்து ரசித்து பார்த்ததினாலே திருநீலகண்டம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனாலே அவர் பேர் திருநீலகண்டத்து குயவனார்னு பேரே திருநீலகண்டத்து குயவனார். அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு தெரியல. ஆனால் அவர் அந்த திருநீலகண்டத்தின் மீது வைத்த அன்பின் காரணமாக அவருக்கே அந்த பேர் ஆயிடுச்சு. அதே பேரையே சொல்லிகிட்டே இருந்தால் அவனுக்கு அந்த பேரை வச்சிருவோம். அந்த மாதிரி திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். மனைவி எப்படின்னார், ஒரே வரியில் சொல்லிட்டு போகிறார். மனைவி எப்படி, அவருடைய மனைவியார் எப்படிப்பட்டவர்? மனைவியார் அருந்ததி கற்பின் மிக்கார். கற்புக்கு எல்லாம் என்ன சொல்லுவோம்? அம்மி மிதிச்சு அருந்ததி. யாராவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். காட்டுறாங்களே தவிர அம்மியை மிதித்து இங்கே இப்போ இந்த காலத்தில் நடக்கிற கல்யாணத்தில் எங்கே அம்மி இருக்குது, எங்கே மிதிக்கிறது இருக்குது, அருந்ததி எங்கே இருக்குது? அருந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் ரொம்ப நுணுக்கமான நட்சத்திரம். அது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. கற்பினுடைய சிறப்புக்கு அருந்ததியை சொல்லுவாங்க. அதனால் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் என்பது மரபு. அருந்ததியினுடைய கற்பியை விட மிக்கவராம் யாரு? திருநீலகண்டத்து மனைவியார், அவருடைய மனைவியார். இப்படியே போய்கொண்டு இருக்கின்ற பொழுது இவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டார். தப்பு பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படி தப்பு பண்ணாரு அப்படிங்கிறத ரொம்ப டீசெண்டாக, எவ்வளவு ஒரு இங்கீதமாக. இன்னைக்கு பேப்பரில் போடுறதெல்லாம் எப்படி இருக்கு? படிக்கிற மாதிரியா இருக்கு? அந்த ஒரு எழுத்து ரொம்ப முக்கியம். படிக்கின்ற பொழுது மனதை போய் பாதிக்கும், பார்க்கின்ற பொழுது மனதை பாதிக்கும். ஆகவே எழுத்தும் அந்த படமும் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்போ வார்னிங் போட்டுட்டு பாருங்கிறான். அதுக்கு ஒரு வார்னிங் இருக்கு. அந்த வார்னிங் போட்ட நீ இருக்கு பார்த்துக்கோ, உன் தலையெழுத்து. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போடுறார். அவர் கொஞ்சம் தப்பான வழியில் போனார்ன்றது எப்படி? ரொம்ப அடியார் இல்லை, ஒரு 63 நாயன்மார்களில் ஒருவராக வைத்து போற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர். அவரை போய் கண்ணாமண்ணான்னு எழுதிடலாமா பேனா இருக்குன்ட்டு? இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார். எவ்வளோ அழகா போறார். இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார். கொஞ்சம் தப்பு பண்ண ஆரம்பிச்சாராம். அந்த பெண்களிடத்தில் போயிட்டு வருகின்ற போது ஒரு நாள் கையங்களவமாக மாட்டினார். யாரு? மனைவியார்ட்ட. ஒரு நாள் வந்த உடனே எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டாங்க. இப்போ எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டால் கரெக்டான பதிலை யார் சொல்லியிருக்கீங்க? யாரோ சொல்கிறோமா? எங்கே போயிட்டு வரீங்கன்னா
நான் எங்கேயோ போயிட்டு வரேன், உனக்கு என்ன? 1008 இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பேன், எல்லா இடத்தையும் +1 ஒரு 0.1 0.2 0.3 நான் சொல்லிட்டு இருக்க முடியும்? இவர் போயிட்டு வந்ததே தப்பான இடம், இன்னும் டேஞ்சரு. எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனேயே தான் எங்க போயிட்டு வந்தேன்றத அப்படியே உடனே தன்னுடைய மனைவியின் இடத்துல சொன்னார். ஏன் சொன்னார்னா, பொய் பேச மாட்டார். அப்போ பொய் பேசினாதான் ரொம்ப கஷ்டம். யாருக்கிட்ட எந்த பொய் சொன்னோன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பொய் பேசினா எல்லார்கிட்டையும் ஒரு பொய்யா சொல்லி வச்சிருப்போம். ஆனா பொய் என்று சொல்லக்கூடிய பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார்னு முன்னாடி அவருக்கு ஒரு குவாலிட்டி ஒரு கொடுத்திருந்தார்ல, அதனால மனைவி கேட்ட உடனே சொல்லிட்டார், எங்க போயிட்டு வந்தீங்கன்னார். மனைவி கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன அப்படி அதோட பாதிப்பு அப்போது கொஞ்சம் இருந்து முடிஞ்சிடும். பொய் மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா இந்த ஹிமாலயன் மவுண்டிங் மாதிரி ஆகி ஒரு காலத்தில் வெடிக்கும் பாருங்க, தாங்க முடியாது. அதனால இன்னைக்கு நீங்க பெரிய புராண நுட்பம் கேட்குற உங்கள்கிட்ட சொல்றது, இனிமே வீட்டுக்கு போனா மனைவியின் இடத்துல உண்மையை தான் சொல்லணும். அதனால நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. கேட்டோன்னு ஏன் அது அட்வான்டேஜ்ன்றது இப்ப பாருங்க, இந்த வரலாற்றிலே சேக்கிழார் பெருமான் ஒரு மனைவி கணவனுக்கிடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும், அந்த உறவினுடைய வாழ்வியல் நிலையை சொல்றார். அப்ளிகபிள் டு 2025, 2055, 2085. 2 கால் 2 கை ஒரு 2 கண்ணு இப்படிதான் இருக்க போகுது. ஆர் வி கோயிங் டு சேஞ்ச்? 10 தலையா வரப்போகுது நமக்கு. மனிதன் மனிதனாகத்தான் இருக்க போறான். ஆனா அந்த மனிதனுடைய வாழ்வு என்பது எப்படி இருக்கணுங்கிறத தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு வாழ்வியல் அறம் என்பதை வச்சு சொல்றார் பாருங்க. பிராக்டிக்கலா பக்திங்கிறது 2வது பட்சம். ஆனா ஒரு கணவன் மனைவியினுடைய இருக்கக்கூடிய இல்லற வாழ்வு எப்படி சிறக்க வேண்டும் என்பதை படம் போட்டு காக்கிறார். பொய் கடிந்து அறத்தின் சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், அதை சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அப்படியா போயிட்டு வந்தீங்க? ஆமான்னாராம். உடனே அவங்க அப்படியே தள்ளி நின்னாங்க. அவர்கிட்டேருந்து ஒரு 4 ஸ்டெப்பு பின்னாடி போனாங்க. போயிட்டு ஒன்று தான் சொன்னாங்க, எம்மை தீண்டுவீர் ஆயின் திருநீலகண்டம். முடிஞ்சுது. எம்மை தீண்டுவீர் ஆயின் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லி அவர் திருநீலகண்டத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அவர் திருநீலகண்டத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி அந்த அம்மாவுக்கு தெரியும். அதனால சொன்னாங்களாம், திருநீலகண்டத்தின் மீது ஆணை, நீங்க என்ன தொடக்கூடாதுன்ட்டாங்க. முடிஞ்சது. இவர் உடனே பார்க்குறாரு, அப்படியே ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இப்போதான் இது ஒரே ஒரு வார்த்தை தாங்க அந்த அம்மா கிட்டேருந்து வந்தது. ஏன் அந்த அம்மா கிட்டேருந்து வந்த வார்த்தை அவ்வளோ எஃபெக்டிவ்னா, அவங்க கற்பின் மிக்கார். மனைவி கிட்டேருந்து வரக்கூடிய அந்த சொல் பார்த்தீங்களா, ஜாக்கிரதையா வாங்கணும். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு வச்சுங்களேன், நீ எங்கேயாவது போய் உளுந்து சாவ போற அப்படின்னாங்கன்னு வச்சுங்க, அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஸ்கூட்டரில் போய் எங்கேயாவது இடித்து காலு கை படைஞ்சிடும். அதனால் போகும்போது திட்டு வாங்காமல் போகணும். அந்த அம்மாவுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். உள்ள அப்படியே 5 புலன்கள் வழியா அது செல்லுதுன்றது உள்ள போய் தக்கிது. அத்தனையும் உள்ளுக்குள்ள போய் ஒரு 5-6 அம்பு உள்ள போச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி போய் குத்துது அவரை. வெளியில் அப்படி அந்த அம்மா சொன்ன உடனே கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப்பு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு என்ன நடந்தது அங்கே ஒரு சேக்கிழார் பெருமான் ஒரு பாடல் அமைக்கிறார். அதுதான் அந்த வரலாற்றினுடைய நுட்பமான பாடல். ஆதியார் நீலகண்டத்து, ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம்,
ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தம்மை மனத்தினும் தீண்டேன் என்றார். சேக்கிழார் பெருமானுக்கு ஒரு பொன்முடி கொடுக்கலாம், ஒரு $1000 ஏதோ வச்சு அப்படி வச்சு, பெருமானே இந்த பாட்டு பாடினீங்களே உங்கள் திருவடிக்கு சமர்ப்பணம். அப்படி ஒரு பாட்டு. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம், திருநீலகண்டத்தின் மீது கொண்ட அந்த ஆர்வம் எது எக்ஸ்பிளிசிட்டா இப்ப தெரியுது அப்படின்னு சொன்னா, இப்ப இவர் ஆணைன்னு சொன்ன உடனேயே வேறு எதுலையாவது ஆணைன்னு சொல்லியிருந்தா ரிலாக்ஸேஷன் ஆயிருக்கும். புள்ள மேல ஆன, உங்க அம்மா மேல ஆன, ஏண்டி ஏன் அம்மா மேல போடுற, உன் அம்மா மேல போட்டுக்கிய, சரி உங்க அம்மா மேல ஆன, எங்க அம்மா மேல ஆன, இப்படி எந்த ஆணையாக அப்படி இருந்திருந்தாலும் வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சமாளிச்சு அப்படி இப்படின்னு போயிருக்கலாம். இந்த அம்மா எது மேல ஆணைன்னு வச்சாங்களா, ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட. இந்த ஆணை எப்படின்னா அது சிவபெருமானே போட்ட ஆணை மாதிரி இருக்கான். ஆர்டர் திருநீலகண்டம்னு சொல்லிட்டா, திருநீலகண்டத்து மேல ஆணை சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி பேதியா ஆணை கேட்ட யாருன்னாரு. இவர் யாரு? திருநீலகண்டரு இல்ல குயவனார் அப்படின்லாம் சொல்லல சேக்கிழார் பெருமான். அந்த இடத்துல அவருக்கு ஒரு பேர் போடுறார். அங்கதான் நுட்பம். பெரிய புராணத்துல அடியார் சிறப்பை எந்த அளவுக்கு சொல்றார் பாருங்க. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர். யாரா இவரு? பெரியவர்னர். எதனால பெரியவர்? ஏங்க வயசு எப்படின்னா இளமை மீதூர சொல்றாரு. இளமை மீதூர அப்படின்னா டீனேஜ். இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார். அப்ப வயசுனால அவர் பெரியவரா? இல்ல, மைனஸ், ஸ்ட்ரைக் அவுட். பேதியா ஆணை கேட்ட பெரியவர். 65 வயசு, 70 வயசு, 80 வயசு, பெரிய வாங்க பெரியவர் சொல்லலாம்ல. வயசுல பெரியவர் இல்ல. சில பேர் செல்வத்துல பெரியவனா இருப்பான், வயசை விட்டுருவான். சார் அவர் பெரிய ஆள் சார். எவ்வளவு வயசு? 25. பெரிய ஆளுன்ற 4 ஃபேக்டரிக்கு ஓனர் சார் அவரு. எத்தனை மில் இருக்கு தெரியுமா? அப்ப செல்வத்தினாலே பெரியவரா அவரு அப்படின்னு பார்த்தா குயவனாரு. மண் சட்டி செஞ்சு அந்த ஓட்டை வர்ற சிவனடியார்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தானும் அதுல வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறவருக்கு 4x4 8x8 அவ்வளவுதான் வீடு, குடிசை வீடு, மண் குடிசை. செல்வத்தினால பெரியவரா? இல்ல. அதனால பெரியவர்னு போட்டாரானா? இல்ல. ஆதியா நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர். வயசினால பெரியவர் இல்ல, செல்வத்தினால பெரியவர் இல்ல, குலத்தினால பெரியவரான குலத்தினாலே இல்ல. தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்தில் வந்தார். மண் சட்டி பானை செய்யக்கூடிய குலங்க அந்த குலம். சில பேர் குலத்தினாலேயே பெரியவரா இருப்பான். அந்த குலத்துல பிறந்துட்டாலே போதும் அவன் பெரியவன். சரி, அதுலயாவது இவர் அந்த லிஸ்ட்ல வந்ததுனால சொல்றாரா? இல்ல. அப்ப எதனால பெரியவர் அப்படின்னார்? அதுக்கு பின்னாடி 2 சொல்றார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர். எதனாலன்னாரு? பெயர்ந்து நீங்கி. பெயர்ந்து நீங்கி. பெயர்ந்துனாலும் நீங்கிறது தான், நீங்கினாலும் நீங்கிறது தான். 2 சொல்லும் ஒரே பொருளை குறிக்கிற 2 சொல்ல அடுக்கிறார் சேக்கிழார் பெருமான். தேவையில்லாம எதுக்கு 2 சொல்ல? நம்மள மாதிரியா சார்?
நடு சென்டரில் அவனை அடிங்க சார். என்னடா சொல்ல வர? நடு சென்டர், நடு சென்டர், நடுவும் ஒன்று தானே, சென்டர் ஒன்று தானே, அது என்ன நடு சென்டர் அப்படின்னு. வரும்போது அந்த கேட்டு கதவை சாத்திட்டு வா, சும்மா உள்ள வராத. அப்படியே யாரு மனைவி கணவனுக்கு ஆர்டர் போடுவோம், அங்கே உள்ள வரும்போதே அவனுக்கு கேட்டு கதவை சாத்திட்டு வா. கேட்டுனால ஒன்று தான், கதவுனால ஒன்று தான். அந்த கேட்டு கதவு எப்படி சேருது? அந்த மாதிரி சேக்கிழார் பெருமான் ஏதோ வார்த்தையை அடுக்கிறதுக்காக பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி, ரெண்டு சொல்லியும் போடுறார். பெயர்ந்துனாலும் ஒன்று தான், நீங்கினாலும் ஒன்று தான். என்ன இல்லை இல்லை, அங்கே தான் நுட்பம். பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து அப்படிங்கிறது துறவு என்று சொல்லக்கூடிய துறவு ரெண்டு நிலையில் இருக்கும். ஒன்று உள்ளத்தினாலே துரத்தல், இன்னொன்று உடலினாலே துரத்தல். சிலதை உள்ளம் துறக்காது, உடல் துறந்துரும். சிலதை உடல் துறந்துரும், உள்ள துறக்காது. காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் காலையில் அந்த ப்ரஷ் பண்ணிட்டு வந்த உடனேயே உள்ள சொல்லும். டாக்டரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்துருப்பார். அதில் காஃபி நோ, வித் சுகர் டபுள் நோ. ஆனால் கேட்குன்றீங்க, கேட்காது. அந்த பக்கமாக அப்படியே போய் இந்த சுகர் கொஞ்சமாக இல்லாமல், இல்லை சுகருக்கு பதிலாக ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்களாமே, அதை ஆட் பண்ணி சாப்பிடும். பெரியவர் பெயர்ந்து நீங்கி திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் முதல்ல வைத்த அடியார் அவர் தான். 63 நாயன்மார்களில் ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதல் இடம் தொடங்குறது எதுன்னு சொன்னால் திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல்ல ஒரு நாயன்மாரை நான் வணங்குகின்றேன். யார் அவர்னாரு? மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். பட்டினத்தார் சொல்றார். 63 நாயன்மார்ல ஒரு 3 பேர் செய்த செயலை எடுக்கிறார். இந்த மாதிரி நான் செய்ய முடியாது, சத்தியமா என்னால் முடியாது அப்படின்னார். காலத்தி என்று சொல்லக்கூடிய காலத்திக்கு போய் வழிபாடு செஞ்சு சொல்றார். என்னையா அப்படின்னார். முதல் லிஸ்ட், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். சிறுத்தொண்ட நாயனார் போல என்னால் தொண்டு செய்ய முடியாது. மகனை அறிந்து பிள்ளைக்கறி கொடுக்குறாங்க சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கும்பிடா போட்டு, வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். ரெண்டாவதா ஒருத்தர் சொன்னார், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். யாரு? திருநீலகண்டர். சூழ்னா சபதம். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாள் ஆறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். கண்ணில் லேசா உதிர வருதுன்னு சொல்லி கையில் இருக்கிற அம்பை வச்சு சும்மா கண்ணில் அப்படி ஒரு குத்து குத்தி கண்ணை அப்படி வெளியில எடுத்து அங்க இருக்கிற சிவலிங்கத்தினுடைய கண்ணிலே தன் கண்ணை அப்பிய கண்ணப்பர் அன்பிற்கு ஈடு ஆகாதுன்னார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை சொன்ன பொன்னிற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி. எத்தனை நாள்? நான் 6 நாள், 6 நாள் ஒரு பிட்டு கூட தூக்கம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு கண்ணு அப்படி. சிவராத்திரியில மயிலாப்பூர்ல ஒரு காரணேஸ்வரர் கோயில் இருக்கு, போயிருக்கீங்களா? மயிலாப்பூர் காரணேஸ்வரர் கோயிலில் அந்த காலத்தில் நாங்கள் அப்பா 4 காலமும் சொற்பொழிவு செய்வார். தருமபுர சுவாமிநாதன் ஐயா 4 காலம் பாடுவாங்க. அவர் பாடுவார், அப்பா சொற்பொழிவு செய்வார். நாங்கள் 4 கால அனுபவம், 4 காலத்துக்கு நாங்களும் அப்பாவோட போய் அங்கே இருப்போம். முதல் காலம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம் ஜம்னு இருக்கும். எல்லாரும் அப்படி சிரித்த முகத்தோட அப்படி கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 பேர். ரெண்டாவது காலம் 150-75 ஆகும். எனக்கு ஒரு டீ கொடுங்க.
ஏன்னா 2வது காலம் வந்துடுச்சு. 3வது காலம் அப்படியே பம்முவாங்க. இதோ வரேன் சார், எங்கேயா அப்புறம் தூங்க போறியா? இல்லை சார், நான் வேற சிவராத்திரியாவது தூங்குறதா, 4 காலமும் நான் முடிச்சிருப்பேன். அப்புறம் இதோ வரேன், இதோ ஒருத்தர் பார்த்துட்டு வரேன்னால என்ன அர்த்தம்? எஸ்கேப் ஆவேன்னு அர்த்தம். இப்படியே எஸ்கேப் ஆகி போனவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3வது காலத்தில் 35 பேர். 200 எங்கே, 35 எங்கே? 4வது காலம் ஜெகஜோதியாக இருக்கும். சும்மா ஜோதியில் எல்லாம் கலந்து. இந்த காலத்தில் பிரிஸ்காக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல, அவர் 4வது காலத்தில் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரே அறியாமல், சார் என்னையே அறியாமல் அப்படியே டக்குன்னு ஒரு இழுத்தது பாருங்க. அந்த 4வது காலப்படுத்துகிற எல்லா காலத்தையும் சமாளிச்சிடலாம். 4வது காலம் மட்டும் நீங்கள் சமாளித்து அதுலேருந்து கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் போகலாம், வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா பல ஆண்டுகள் அப்பாவோட போய் பழக்கப்படும். அப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம்ல. 6 நாள் கண் தூங்காமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். சீதா பிராட்டியாரை கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சதுக்கப்புறம் அந்த அம்மா தூக்கமே கிடையாதான். அவர் மீட்டு கொண்டு வர வரையிலும் தூக்கம் கிடையாது. அத்தனை அந்த ஒரு நிலை. அப்போ வாரியார் சாமி சொல்லுவார், இது ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி இல்லை. தூங்கிறதுங்கிறது நம்ம கையில் இல்லை. ஒரு அளவு வரையிலும் தூக்கத்தை கட்டுப்படுத்திட்டே வரலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது டேக் ஓவர் ஆகும். நம்மக்கிட்டேருந்து அது அப்படியே வாங்கும். இவன் வரானான்னு பார்க்கும். இல்லையா, நீ வரலன்னா என்ன? நித்ரா தேவி வந்து அப்படி ஒரு தலையில் தட்டி இழுத்துட்டு. இந்த இத்தனை காலம் தூங்காமல் இருத்தல் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு அதை படிக்கும்போது ஏதோ ஒரு இலக்கியமாக சொல்லிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாரியார் சுவாமிகள் ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்லுவார். ஒருத்தர் பிரயாணத்தில் ரொம்ப களைச்சி 3 நாள் தூக்கமே இல்லை. பஸ்ஸில் நடு சீட்டு. பஸ்ஸில் வந்து விண்டோ சீட் கிடைச்சாலும் பரவாயில்ல, அயில் சீட் கிடைச்சாலும் இந்த பக்கம் இருந்து கிடைச்சா பரவாயில்ல. இந்த 2த்துக்கு நடுவில் ஒரு சீட்டு பின்னி எடுத்துரும். தூக்கமே இந்த பக்கம் தூங்குவான், அந்த பக்கம் தூங்குவான், நடுவில் இருக்கவன் தூங்க முடியாது. கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு 2 நாள் பயணம் பண்ணி அவர் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு மிராஸ்தார், பெரிய பணக்காரர். வாங்கன்னார். என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரைட்டு, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, 2 நாளாக தூக்கமே இல்லை, பஸ்ஸில் வந்தது. அப்படியா, வாங்க நம்ம வீட்டில் நல்லா வெந்நீர் போட்டிருக்கோம், குளிச்சுட்டு வாங்க. சாயந்தரம் ஒரு 6:30-7 மணி குளிச்சுட்டு வந்தோடனே அவருக்கு சுட வத்த குழம்பு, சுட்ட அப்பளம், ஆப்பிள் ரசம், பாதாம் கீர், விருந்து சும்மா பறக்குது. மிராஸ்தாரில் அவரா நல்லா சாப்பிட என்ன ஆகுது, இவருக்கு டயர்ட்னஸ் ஒன்று, உடம்பு வலி ஒன்று, எல்லாம் ஆச்சு. 2வது இந்த தூக்கம் இழுக்குது. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. பன்னீர் டீ வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. பக்கத்துலேயே நல்லா ஊதுவத்தி கமன்னு போய் உள்ள பெட்ரூமை காமிச்சா வெல்வெட்டு மெத்தை 16 இன்ச்சு, மேலே உட்காந்தா 8 இன்ச் ஆகுது. அப்படியே வானத்தில் அப்படி மிதக்கிற மாதிரி இருக்குது. சும்மா தரையில் படுத்தா கூட அந்த ஆள் 10 நாள் தூங்குவான். வெல்வெட்டு மெத்தை, ஜிலுன்னு ஏசி போட்டு விட்டு அவரை படுக்க வச்சுட்டு, ஐயா நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு தான் எதிர்பார்க்குற, சீக்கிரம் போயா. இல்லை, ஒன்றே ஒன்று, நான் பாண்டிச்சேரி வரல, போக வேண்டியிருக்கு. நீங்கள் நைட்டு ரெஸ்ட் எடுத்துங்க, விடிய காத்தால் நான் வந்துடுவேன் அப்படின்னாரு. நல்லதாக போச்சு. அந்த ஆளும் கிடையாது, தனி ராஜ்யம்தான். இனிமேல் நம்மளை தூங்கி. பக்கத்து ரூமில் ராமுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இந்த வீட்டு சமையல்காரன். ராமுன்னு குரல் கொடுங்க, வந்து நிற்பான். என்ன கேட்டாலும் கொடுப்பான். 5 ஸ்டார் ஹோட்டலில் 24 மணி நேரமும் நீங்கள் என்ன கேட்டாலும் ஆர்டர் பண்ணாலும் வரணும்.
அந்த மாதிரி எங்கள் வீட்டில் 24 மணி நேரம் ராமுக்கிட்ட நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பான், சமைச்சு உடனே கிடைக்கும். அப்படி ஒரு சர்வீஸ். சரிங்க, ரொம்ப அற்புதம். கிளம்புங்க. போனவர் திருப்பி வந்தார். ஓ போயா, ஏயா திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்க உள்ள? இல்லை அந்த ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அந்த ஜன்னலை மட்டும் நீங்கள் வந்து திறந்துடாதீங்க, அந்த ஜன்னலை அப்படியே மூடியே வச்சுருங்க. ஏன், என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த ஜன்னலில் ஒரு 16 அடி கருநாகம் அந்த ஜன்னல் வழியாக வந்து இந்த பாருங்கள், இந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சந்து வழியாக போய் அந்த பக்கமாக போயிடும். அது பாட்டுக்கு அது போகும். 16 அடி தான், கருநாகம் தான், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போன தடவை ஒரு 4 பேர் இந்த பெட்டில் படுத்துருந்தாங்க. பாருங்கள், அந்த கருநாகம் ஒரு 4 பேரையும் போட்டு தள்ளிடுச்சு. போட்ட உடனே சாவறாங்க. அப்படிப்பட்ட கருநாகமாக இருக்குது. அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். எத்தனை அடி? 16 அடி கருநாகம். நீங்கள் படுத்துங்க, நான் போயிட்டு வரேன்னு போயிட்டார். எத்தனை கஷ்டம், எத்தனை வேதனை, எத்தனை இருந்தாலும் கால் 2ஐயும் பெட்டு மேலே வச்சுக்கிட்டு இந்த பஸ்ஸில் கஷ்டப்பட்ட வேதனையை விட இத்தனை சுகத்தையும் கொடுத்து அது மேலே உட்கார்ந்துக்கிட்டு தூக்கம் வரும்ன்றீங்க. அதே தான் இங்கே. கண்ணிடந்து நாள் 6ல் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். சீதா பிராட்டியார் அத்துணை நாளும் தூங்காம இருந்ததுக்கு காரணம் ராவணன் என்று சொல்லக்கூடிய கருநாகம் எப்ப வருமோ என்பதாக பயந்த காரணத்தினால இந்த அம்மா தூக்கமே இல்லையா. கருநாகமாகிய நாகம் எப்போ வரும், எப்போ இதற்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சா தூக்கம் வருமா? அதனால அந்த அம்மா அசோகவனத்தில் இருந்த அத்துணை காலமும் தூக்கம் இமைப்பின்றி நின்றாள்னாரு கம்பர். கண்ணப்ப நாயனார் 6 நாளும் பெருமானை விட்டு பிரியலையா. நாள் 6ல் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ, எட்டரையாச்சு. நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கு. அப்படி இளமை துறக்க வல்லேன் அல்லேன். பெருமான் வந்து சொல்றார், இந்த மாதிரி துறவை நான் பார்த்ததே இல்லடா சாமின்னு அவங்க 2 பேரையும் பூமாறி பொழிந்து வணங்கி வென்ற 5 புலனில் மிக்கீர்னு பட்டம் கொடுத்தார் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த பெரும் பேற்றினை உடையவர் திருநீலகண்டர். அவர்தான் பெரியவர். அவருக்கு மேலே ஒரு பெரியவர் கிடையாது. அந்த துறவு என்று சொல்லக்கூடிய துறவை தன்னுடைய உடல் துறவும் உள்ள துறவு. உடல் துறவு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, உள்ளமும் துறக்கணும். அதுதான் உண்மையான துறவு. அப்படிப்பட்ட அந்த துறவை மேற்கொண்ட ஞானியாக விளங்கியவர் திருநீலகண்டர். அவருடைய வரலாற்றிலே இந்த நுட்பம், அவருடைய பெரியவர் என்ற அந்த ஒரு சொல் எவ்வளவு பேசுச்சு. அதே மாதிரி பெயர்ந்து என்ற ஒரு சொல்லையும் நீங்கி என்ற சொல்லையும் வைத்து பெயர்ந்து நீங்கி என்ற அந்த நுட்பம் சேக்கிழார் பெருமான் அப்படி அமைத்த அந்த அற்புதமான அந்த நுட்பம். தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய கவிநலம், தெய்வ கவிநலம் அத்தனையும் பதிவாக்கு, பதியாக நின்று உள்ளுக்குள்ள சிவபெருமான் இருந்து எடுத்து கொடுத்தது. நிற்கிறார் எங்க தில்லையில், சுவாமி உன்னை பாடுறது ஈஸி, உன்னுடைய அடியாரை பாடுறது கஷ்டம். அதனால் அடியாரை நான் எப்படி பாட போகிறேன்னு முதலமைச்சருங்க அவர் சேக்கிழார் பெருமான் முதலமைச்சர், மணிவாசகர் முதலமைச்சர். அந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு முதலமைச்சர்னு சொன்னால் சேக்கிழார் பெருமான் எந்த அளவிற்கு அவருடைய புகழும் அவருடைய பெருமையும் அவருடைய செல்வாக்கு. அப்படிப்பட்ட அவர் பதவியை துறந்து பெருமான் முன்னிலையில் நின்று கேட்கிறார். சுவாமி எடுத்து கொடுத்தார், உலகெல்லாம் அப்படின்னு எடுத்து கொடுத்தார் சுவாமி. அப்படி பெருமான் உலகலாம்னு எடுத்து கொடுத்த அந்த பதிவாக்கை இவரும் தொடர்றார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்ற அந்த பகுதி தொடங்குகின்ற பொழுது உலகலாம் என்ற அந்த சொல் இறைவன் எடுத்து கொடுத்து, ஒரு வரி இறைவன் எடுத்து கொடுத்தார்னா
கடைசி வரையில் இறைவன் தானே எடுத்து கொடுத்துருக்கிறார் அர்த்தம். முதல் அவர் தொடக்கம் இறைவர்னா கடைசி வரையில் அவர் தான். அதனால கடைசியில் முடிக்கும் போதும் உலகளாம்னு முடிச்சார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்ற அந்த ஒரு குறிப்பினை அடியார்களுடைய வணக்கமாக அமைத்து இந்த ஒரு சொற்பொழிவு ஒரு பேராக, ஒரு தவப்பேராக கிடைத்தது. எல்லாம் காரணேஸ்வர பெருமானுடைய அந்த திருவருளும், நம்முடைய நாகராஜன் ஐயா அவர்கள், அவரை நாங்கள் இளமையில் இருந்து பார்த்துட்டு, ரொம்ப இளமை, அப்போவும் இளமையாக தான் இருக்கார். அப்படி ஐயா அவர்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமான் பணியில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் இளமையாகவே இருப்பாங்க. அதனால தான் இளைஞர் அப்படின்ற சொல் வந்து கூட ஒரு முது முனைவர் நம்முடைய வை ரத்னசுவாபதி ஐயா அவங்க இங்கே கிளாஸ் எடுத்திருக்காங்க. சைவ சித்தாந்த வகுப்பு அடியேன் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒழிவில் ஒடுக்கம்னு ஒரு நூல், கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. ஒழிவில் ஒடுக்கம்னு ஒரு நூல் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது, அது ஒரு வேறு சப்ஜெக்ட். ஒழிவில் ஒடுக்க நூல் இங்கே எடுத்திருக்காரு, இதே மேடையில் இங்கேயே வச்சு ஒழிவில் ஒடுக்க நூல். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பேர் 15 பேர் தான். அதில் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னால் நான் ஒருத்தன் தான், மீதி அத்தனை 70+. அங்கே அதில் உட்காந்துட்டு நோட்ஸ் எடுப்போம். அதே மாதிரி தேமொழியார் அவர்கள் இங்கே வகுப்பு எடுத்திருக்காங்க. தேமொழியார் அவர்கள் பல வகுப்பு இங்கே, தேமொழியார் அவங்களெலாம் வந்து வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு இடம் நம்முடைய இந்த திருக்காரணேஸ்வரர் திருக்கோயில். எத்தனையோ பேர் அடியார்கள், ஏன் சொன்னேன்னா அடியார்களுடைய பாதம் பட்ட இடம், அந்த துகள் இருக்கு இல்லையா, அந்த துகளில் வந்து நம்முடைய எத்தனையோ கோடி வினைகள், பிறப்பு எடுக்க வேண்டிய வினைகளை சுட்டு எரிக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அதனால தான் திருக்கோயிலில் வந்து விழுந்து வணங்குகின்ற பொழுது நான் சொல்லலை, பட்டினத்தார் சொல்றார், ஒடு விழுந்து சீப்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இடு மருந்தை கண்டுகொண்டேன். ஒடு விழுந்து சீப்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இடுமருந்தை யான் கண்டுகொண்டேன். கடு அருந்தும் தேவாதி தேவன் திரு ஒற்றியூர் தெருவில் போவார் அடியின் பொடியினர். அப்பதான் வச்சாரு அடிப்பொடின்னு, அப்பதான் வச்சாங்க. தன்னுடைய பேருக்கு முன்னாடி அடிப்பொடின்னு போட்டுக்குவாங்க. சேக்கிழார் அடிப்பொடி, முருகன் அடிப்பொடி, இப்படி அடிப்பொடி வந்தது பட்டினத்தார் தொடங்கிய அடிப்பொடி. அது அவர் தான் முதல்ல தொடங்கினார் அடிப்பொடியினர். திருவொற்றியூரில் நீ போய் பெருமான் கோயிலில் போய் வணங்குறதுங்கிறது 2வது பட்சம். அந்த தெருவில் இருக்கக்கூடிய தெருவில் விழுந்து வணங்கு, அது வள்ளலார் திருவடிப்பட்ட இடம், பட்டினத்தார் திருவடிப்பட்ட இடம், எல்லா மகான்களும் திருவடிப்பட்ட இடம். அது எங்க வணங்கினாலும் உன்னுடைய பிறவி பிணி நோய் நீங்கும். இந்த உடம்ப சொல்றாரு, எப்படி உடம்புனாரு, ஒடு விழுந்து சீப்பாயும் 9 வாய் புண்ணா. இதுக்கு தான் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸிங்கும் பண்றோம். பியூட்டி பார்லருக்கு போய் 2500 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்குறோம். இது என்னது, இது புண்ணுங்கிறாரு. புண்ணுக்கு வாய் உண்டு, அந்த வாய் வழியாக தான் சீ பாயும். அந்த மாதிரி இந்த உடம்பாகிய புண்ணுக்கு 9 வாய் 9 வாசல் உடைய புண். இது இந்த புண் நீங்க வேண்டும் என்பதாக சொன்னால் வேற மருந்து கடையில் கிடைக்காது. மருந்து எங்கே கிடைக்கும்னார், திருவொற்றியூர் தெருவில் போவார் அடியின் பொடி என்பதாக சொல்லி, அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அடியார்களுடைய சிறப்பு, அடியார்களுடைய அந்த இணக்கம் நமக்கே தெரியாது. நமக்கு எத்தனையோ வினைகள் நீங்கியிருக்கும். அந்த அடியார் கூட்டத்தில் வந்திருப்போம், அவர்களோடு பழகி இருப்போம். தட் வைப்ரேஷன் அவங்களுடைய கூட இருக்கின்ற பொழுது அந்த நல்ல எண்ணங்கள், அந்த நல்ல வைப்ரேஷன், இதெல்லாம் நம்மக்கிட்ட வரும்பொழுது நம்மையே அறியாமல் நமக்கு பல நன்மைகள் நடக்கிறது, தீமைகள் ஒழிகின்றது என்பதாக அமைத்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த ஆலய உழவார தொண்டுசூர் திருக்கூட்டத்திற்கும் திருக்கோயில் நிர்வாகத்தின் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.